क्लास 5 सूर्य किरण बुक्ல லெசன் 6 வசீஃபா கிஸ்கோ ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அது ஒரு ஃபேமிலியில் அக்காவும் தம்பியும் இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் நிம்மோ, தம்பி பேர் தீபு. இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் கதை. पाठ के उद्देश्य एम ऑफ द लेसन जीवन में समानता की सीख லைஃப்பில் கேர்ள் பாய் ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்திரீ शिक्षा को बढ़ावा, ஃபீமேல் எஜுகேஷனை எப்படி பூஸ்ட் பண்ணுறது, இதுதான் एम ऑफ द लेसन. पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. आपकी कक्षा में इस वर्ष परीक्षा में प्रथम कौन आया? उंगा क्लास ले இந்த வருஷம் एग्जाम ले who came first? परीक्षा में प्रथम आने पर विद्यालय की ओर से बच्चों को क्या दिया जाता है? எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வாங்கினா ஸ்கூல் சைட்லேருந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? லைக் சம் ஸ்கூல்ஸ் அவங்க வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க, மெடல், ட்ராஃபி, என்ன ஸ்காலர்ஷிப் அது கூட கொடுக்கலாம். छोटे शहरों या गांवों में अच्छे अंक पाने पर बच्चों को किस प्रकार प्रोत्साहित किया जा सकता है? சின்ன ஊர் என்ன கிராமத்துலலாம் நல்ல மார்க் வாங்கினா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க? லைக் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் அவங்களுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஆனால் வந்து படிக்க வைக்கிறதுக்கு வீட்டில் வசதி இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா அப்போது அவங்களுக்கு ஸ்கூலே சில டைம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, பண உதவி பண்ணுறது. दीपू, तुम वजीफे के लिए चुन लिए गए हो. दीपू आर सेलेक्टेड फॉर द स्कॉलरशिप அப்படின்ட்டு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. मुख्याध्यापकना हेड मास्टर. मुख्याध्यापक ने जब घोषणा की तो दीपू खुशी से उछल पड़ा. When the headmaster made this announcement, then Deepu got so happy and he jumped. सर, क्या मैं घर जा सकता हूँ? उसे यह समाचार दीदी को बताने की जल्दी हो रही थी. சார், நான் வந்து வீட்டுக்கு போகவா அப்படின்ட்டு தீபு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அவனோட அக்கா கிட்ட இந்த நியூஸை சீக்கிரம் சொல்லணும்ன்ட்டு ஒரே ஆவலாக இருந்தது. अरे छुट्टी तो होने दो, अभी तो 10 मिनट बचे हैं, कहकर मुख्याध्यापक दूसरी कक्षा की तरफ चले गए. ये डिस्पोजल ஃபர்ஸ்ட் அடிக்கட்டும், இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து வேற கிளாஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. बच्चों ने दीपू को घेर लिया. உடனே இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கெல்லாம் தீபுவை சுற்றி அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க. कोई पीठ तपतपाकर उसे शाबाशी दे रहा था, कोई उसका हाथ पकड़कर बधाई दे रहा था. சில பேர் வந்து தீபுவோட முதுகை தட்டி கொடுத்து குடோஸ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வந்து அவனுக்கு கையை பிடிச்சு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. दीपू बार बार दीवार पर टंगी घड़ी देख रहा था. தீபு வந்து திரும்ப திரும்ப செவத்துல மாட்டி இருக்கிற கிளாக்கையே பார்த்துக்கிட்டே இருந்தான். हाँ भाई, जल्दी तो होगी ही, मिठाई जो खानी है. नंदू ने उसे चिढ़ाया. ஆமா ஆமா, சீக்கிரம் தான் போகணும், என்ன ஸ்வீட்லாம் சாப்பிடணும்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி கிளாக்கை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான்ல தீபு. ஸோ அதை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், அவனோட ஃப்ரெண்டு நந்து இந்த மாதிரி சும்மா சீண்டிட்டு இருக்கான், வம்புக்கு எடுக்கிறான். हमें खिलाएगा कि नहीं? खिलानी ही होगी. सारे बच्चे शोर मचाने लगे. எங்களுக்கெல்லாம் கொடுப்பியா, அதாவது ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பியா? கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா பசங்களும் தேவர் மேக்கிங் நாய்ஸ். तभी छुट्टी की घंटी बजी. अपना करेक्टा डिस्पोजल बेल अडिचது. दीपू ने अपना बस्ता उठाया और बच्चों के घेरे से जल्दी से निकलकर घर की तरफ भागा. அப்பதான் கரெக்டா டிஸ்போசல் பெல் அடிச்சோன்னா அந்த பேக் தூக்கிட்டு, தன்னோட பேக் தூக்கிட்டு அந்த பிள்ளைங்கெல்லாம் சுத்தி இருக்காங்கல்ல, அந்த அதுல இருந்து தப்பிச்சு தன் வீட்டை நோக்கி தீபு வந்து ஹிரான். दीदी दीदी, बस्ता खूटी पर टागकर वह दीदी को आवाज देने लगा. அக்கா அக்கா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டே வந்து தன்னுடைய பேகை தீபு வந்து ஹேங்கர்ல மாட்டுறான். अभी आती है दीदी, पर तुम क्यों उससे मिलने के लिए उतावले हो रहे हो? माँ ने पूछा.
உன் அக்கா வருவா, ஆனா நீ ஏன் இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்க, உன் அக்காவை பார்க்கறதுக்கு ஏன் இவ்வளோ இது பண்ற, அவசரப்படுற அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, தீபுவோட அம்மா. अम्मा, आज दीदी के कारण मुझे यह वजीफा मिला है। अब मैं शहर के विद्यालय में जाकर पढ़ सकूंगा और फिर बड़ा अधिकार बनूंगा। அம்மா, இன்னைக்கு அக்கா காரணமாக தான் நான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நான் வந்து இனிமேல் சிட்டிக்கு போய் அங்கே ஸ்கூலில் நல்லா படிப்பேன், அதுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸர் ஆவேன் அப்படின்ட்டு தீபு சொல்கிறான். हाँ बेटा, बड़ा अधिकारी बन जाना, पर क्या मिला तुझे? वजीफा? ये क्या होता है? ஓ சரி சரி, ஆனா நீ நல்ல பெரிய ஆஃபீஸர் ஆகு, பட் என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்ன? வசீஃபாவா? அப்படின்னா என்னது அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. வசீஃபானா ஸ்காலர்ஷிப்புங்கிறது அவங்களுக்கு அம்மாவுக்கு புரியல அது என்னதுன்னு அப்படின்ட்டு. मतलब मेरी पढ़ाई का पूरा खर्चा अब वे लोग उठाएंगे, தீபு போலா. வசீஃபானா என்னன்னா, என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ்க்கான எல்லா ஃபுல் காஸ்ட்டையும் அந்த பீப்புளே வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு தீபு சொல்கிறான். வே கவுன் பாயி? பிதாஜி நே கமரே கே அந்தர் ஆக்கர் பூச்சா. அது யார் அவங்க? அவங்களே ஏற்றுப்பாங்கன்னு சொல்றியே, அது யார் அவங்க ஃபுல்லாக ஏற்றுக்கிறது காஸ்ட் எல்லாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து திடீர்னு அந்த ரூமில் என்டர் ஆகிட்டு கேட்குறாரு. पिताजी, 6 महीने पहले एक संस्था से कुछ लोग विद्यालय में आए थे. அப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்தான ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து கொஞ்சம் பீப்புள் வந்து ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. ये संस्था गांव के लायक और होनहार बच्चों को चुनकर उन्हें वजीफा देती है, जिससे वे बच्चे जितना चाहे आगे पढ़ सकेंगे. இந்த சன்ஸ்தா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற டிசர்விங் அண்ட் டேலண்டட் குழந்தைங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு அந்த பசங்க எவ்வளவு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு படிக்கலாம். அவங்க பட்னே கா சாரா கர்ச்சா சன்ஸ்தா உட்டாத்தி ஹை. ஸோ அந்த படிக்கிறதுக்கான எல்லா செலவையும் அந்த ஆர்கனைசேஷனே எடுத்துப்பாங்க. They will bear the total cost of those students who are deserving and talented அப்படின்ட்டு இதை வந்து தீபு சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட. तो उन्होंने तुम्हें कैसे चुना? पिताजी ने पूछा. அப்போ அவங்க உன்னை எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு. पिताजी, उन्होंने हमारे पिछले 3 साल के अंक देखे और एक परीक्षा भी ली, जिसमें गणित, विज्ञान, भाषा और सामान्य ज्ञान के प्रश्न पूछे गए थे. அப்போ அவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் மார்க்ஸை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமும் வச்சாங்க. அதில் வந்து மேக்ஸு, சயின்ஸ், லாங்குவேஜ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் क्वेश्चंसலாம் கேட்டிருந்தாங்க. मुझे पिछले 3 सालों से लगातार औसत 70% अंक मिल रहे हैं. எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ஆன் அன் ஆவரேஜ் 70% மார்க்ஸ் வந்துட்டு இருக்கு. इस परीक्षा में तो मुझे 80% अंक मिले, इसलिए मैं सभी विद्यार्थियों में प्रथम रहा. இந்த அவங்களாம் எக்ஸாம் வச்சாங்கல்ல, அதுலேயும் நான் வந்து 80% மார்க்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை விட. यह सब दीदी के कारण ही हुआ. वे रोज मेरी पढ़ाई में सहायता करती थी. இது எல்லாமே அக்காவால தான் முடிஞ்சது, அவங்க தான் எனக்கு தினமும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு தீபு வந்து சொல்கிறான். हाँ हाँ, पर ये कौन लोग हैं, कहाँ से आए, हमें भी तो पता होना चाहिए, पिताजी बोले. சரி சரி, அது யார் அவங்க, அவங்க எங்கேருந்து வராங்க, எங்களுக்கும் தெரியணும்ல அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. अरे हाँ, उन्होंने उस समय बताया था कि जो बच्चा चुना जाएगा वे उसके घर वालों से आकर मिलेंगे, दीपू बोला. ஆமாம், அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க. அதான் 6 months முன்னாடி வந்திருந்தாங்கல்ல ஸ்கூலுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அப்போவே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எந்த குழந்தைய சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்காலர்ஷிப்காக அந்த குழந்தையோட வீட்டுக்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து மீட் பண்ண வருவாங்க அப்படின்ட்டு தீபு சொல்கிறான். ठीक है, मिलकर देखेंगे, पर तेरी दीदी क्यों नहीं आई अभी तक? ஓகே, நம்ம அவங்கள மீட் பண்ணலாம், ஆனால் உன்னோட சிஸ்டர் வந்து உன்னோட அக்கா என்ன இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு.
मैं तो कब की आई हुई हूँ, बस मेरे मेधावी बाई का भाषण सुन रही थी. முஸ்குராத்தி हुई दीदी बोली. நான் எப்பவே வந்துட்டேன், ஜஸ்ட் நான் என்னுடைய புத்திசாலியான தம்பியோடைய ஸ்பீச் நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே அக்கா சொல்றாங்க. हो दीदी कहकर दीपू दीदी से लिपट गया. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தீபு வந்து அக்கா கிட்ட போய் அப்படியே ஓட்டிக்கிட்டான். मुझे पता था कि वजीफा तुम्हें ही मिलेगा, दीदी गर्व से बोली. எனக்கு தெரியும் ஸ்காலர்ஷிப் உனக்கு தான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அக்கா வந்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க. जब तुमने पढ़ाया तो कैसे नहीं मिलता. अरे हाँ दीदी, वे लोग तुम्हारे कन्या विद्यालय में भी तो गए थे, नतीजा आया कि नहीं. तुम्हें वजीफा तो मिलना ही है, पूरे विद्यालय में तुम जैसी होशियार लड़की है ही नहीं, बताओ ना आया नतीजा அப்படின்ட்டு தீபு கேட்குறான். இது மாதிரி அக்கா நீ சொல்லி கொடுத்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காம எப்படி இருக்கும், how will I not get when you have taught me. அக்கா அந்த அதே பீப்புள் வந்து உன்னுடைய கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் வந்திருந்தாங்கல்ல, அப்போ வந்து உன்னுடைய ரிசல்ட் வந்து வந்துருச்சா, நத்திஜா ஆயாக்கி நஹி ரிசல்ட் வந்துருச்சா, உனக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஃபுல் ஸ்கூல்லே உன்ன மாதிரி ஹோஷியான இன்டெலிஜென்ட் கேர்ள் இல்லவே இல்லை உன்னோட ஸ்கூல்ல, சொல்லு சொல்லு வந்துச்சா இல்லையா ரிசல்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா தீபு வந்து அக்காவை கேட்குறான். हाँ मैं भी अपने विद्यालय में प्रथम हुई हूँ, दीदी ने बताया. ஆமா நானும் என்னோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அக்கா சொல்றாங்க. दीपू यह सुनकर दीदी का हाथ पकड़कर नाचने लगा. தீபு வந்து இதை கேட்டுட்டு அக்காவுடைய கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஓ दीदी अब हम दोनों खूब पढ़ेंगे. ஆமா அக்கா நம்ம ரெண்டு பேரும் இனிமே நல்லா படிக்கலாம். शहर में दोनों साथ रहकर पढ़ाई करेंगे, ரெண்டு பேரும் சிட்டிக்கு போய் சேர்ந்து இருந்து படிக்கலாம். दीपू दीदी से फिर से लिपट कर सपने देखने लगे. இது மாதிரி சொல்லிட்டு தீபு வந்து அக்கா ஓட்டிக்கிட்டே அந்த அவன் ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எப்படி ரெண்டு பேரும் வந்து சிட்டிக்கு போய் படிக்கலாம் அப்படிங்கறத he was dreaming. नहीं दीपू, मुझे कौन पढ़ने देगा, 10वीं तक पढ़ लूं यही बहुत है, उदास स्वर में दीदी बोली. இல்ல தீபு, என்ன யார் படிக்க வைப்பா, 10th வரைக்கும் படிக்கிறதே ரொம்ப பெருசுதான் அப்படின்ட்டு ரொம்ப கவலையா அக்கா வந்து சொல்றாங்க. ठीक ही तो है, लड़कियों को कौन पढ़ाता है ज्यादा, सरकारी कानून नहीं होता तो कब की शादी करा देते, पिताजी बोले और आंगन में काट पर बैठ गए. ஆமா கரெக்ட் தான், கேர்ள்ஸை வந்து யார் நிறைய படிக்க வைப்பா, கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் மட்டும் லா மட்டும் இல்லைன்னா எப்பவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் அப்படின்ட்டு அப்பா வந்து சொல்லிட்டு ஆங்கன்னா கோட்டையாட பின்னாடி போய் கட்டிலில் போய் உட்காந்துட்டாரு அவரு. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குல்ல, 18 above தான் கேர்ள்ஸ் மேரேஜ் ஏஜ்ன்னுட்டு, ஸோ அதை சொல்றாரு. तभी माँ खीर का कटोरा लेकर आई और बोली, ले दीपू तुझे वजीफा मिला है ना, भगवान को भोग लगाकर लाई हूँ. அப்பன்னா அவங்க அம்மா வந்து கையில வந்து பாயாசத்தை வந்து பவுல்ல எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு இந்த தீபு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குல்ல, அதனால அம்மா வந்து சாமிக்கு படைச்சிட்டு உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அம்மா दीदी को भी वजीफा मिला है, उसे भी तो दो. அம்மா அக்காவுக்கும் தான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, அவளுக்கும் கொடுங்கம்மா அப்படின்ட்டு தீபு சொல்றான். इसे वजीफा, लड़कियों को क्या करना है वजीफे का. இவளுக்கு ஸ்காலர்ஷிப்பா, கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வச்சு என்ன பண்ண போறாங்கன்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே. क्यों, दीपू आगे कुछ बोलता पर दीदी ने उसे चुप करा दिया. எதுக்கு அப்படின்ட்டு தீபு வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து அவனோட அக்கா வந்து நிறுத்திடுறாங்க, கேட்காத அப்படின்ட்டு அமைதியாக்கிடுறாங்க. माँ पिताजी को खीर देने चली गई. அம்மா வந்து அப்பாவுக்கு பாயாசம் கொடுக்கறதுக்கு போயிடுறாங்க. दीपू को यह सब देख सुनकर बहुत बुरा लग रहा था.
தீபுக்கு இதெல்லாம் பார்க்கறதுனால ரொம்ப இதை பார்த்து கேட்கறதுனால அவனுக்கு ரொம்ப he felt very bad. இது மாதிரி அக்காவுக்கு மட்டும் இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. दूसरे दिन सुबह सुबह स्कूल के मुख्याध्यापक और उस संस्था के लोग अर्थात 2 महिलाएं और 1 पुरुष दीपू के घर आए. நெக்ஸ்ட் டே செகண்ட் டே மார்னிங் வந்து அந்த அவங்களோட ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், தீபுவோட ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள பீப்புளும் வந்திருந்தாங்க. மொத்தம் 3 பேர், அதில் 2 விமன் அப்புறம் 1 மேன், 3 பேரும் வந்திருந்தாங்க வித் ஹெட் மாஸ்டர். யார் வீட்டுக்கு? தீபுவோட வீட்டுக்கு. ஏ ஹை தீபு கே பிதாஜி முக்கியாத்தியாபக் நே பத்தாயா. இதுதான் தீபுவோட அப்பா அப்படின்ட்டு ஹெட் மாஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாருக்கு? அந்த ஆர்கனைசேஷன் பீப்புளுக்கு. आइए बैठिए. अरे लल्ली दूसरी कार्ड तो ले आ और अम्मा से चाय बनवा कर ला, पिताजी बोले. உடனே அவங்க அப்பா தீபோட அப்பா வந்து வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு கெஸ்ட் உட்கார சொல்றாங்க. லல்லியை வந்து, லல்லினா நிம்முவோட பெட் நேம், இது அந்த பொண்ணோட பெட் நேம் தான் லல்லி. அவளை வந்து இன்னொரு கட்டில் எடுத்துட்டு வர சொல்றாங்க கெஸ்ட் உட்கார்றதுக்காக. அப்புறம் அம்மா கேட்டா போய் டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க அவளை. दीदी ने काट बिछाई, दीपू ने उस पर दरी बिछाई. दीदी அக்கா வந்து கட்டில் போடுறாங்க, இன்னொரு கட்டில் போடுறாங்க. தம்பி தீபு வந்து என்ன பண்றான், அது மேல ஒரு கார்பெட் வந்து விரிக்கிறான். आपका लड़का बड़ा होनहार है, इसे हमने वजीफे के लिए चुना है, आपकी सहमति चाहते हैं. உங்களோட பையன் வந்து ரொம்ப டேலண்டட், அவனை வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்காக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம், உங்களோட பர்மிஷன் எங்களுக்கு வேணும், வி வாண்ட் யுவர் பர்மிஷன் அப்படின்ட்டு அந்த சன்ஸ்தா லோக சொல்கிறாங்க. அதாவது ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க. ஜி பூரி சஹமதி ஹே, பிதாஜி போலே. என்னோட ஃபுல் பர்மிஷன் உண்டு அப்படின்ட்டு அப்பா சொல்கிறாரு. நிம்மோ கா கர்பி யஹி ஹைனா, एक महिला ने मुख्याध्यापक से पूछा. நிம்மோட வீடு இங்கே தானே இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீமேல் மெம்பர் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. जी हाँ, निम्मो इनकी ही बेटी है, क्या उसे भी चुना गया है, मुख्याध्यापक ने पूछा. ஆமா, நிம்மோ வந்து இவங்களோட பொண்ணு தான், ஏன்னா அவளும் வந்து செலக்ட் ஆயிருக்காளா ஸ்காலர்ஷிப்காக அப்படின்ட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து கேட்குறாரு. ஏன்னா நிம்மோ வந்து வேற கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறாள், அதனால இந்த ஹெட் மாஸ்டருக்கு தெரியாது, அதனால கேட்குறாரு. जी हाँ, दूसरी महिला मुस्कुराती हुई बोली. ஆமா அப்படின்ட்டு இன்னொரு ஃபீமேல் மெம்பர் வந்து சிரிச்சிட்டே சொல்றாங்க. पर एक परिवार से एक ही बच्चे को वजीफा दे सकते हैं, संस्था के पुरुष सदस्य ने कहा. ஆனா ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்த அந்த ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மேல் மெம்பர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு அவர் சொல்றாரு. ठीक है, फिर दीदी को ही दीजिए, दीपू झट से बोला. ஓகே, அப்போ வந்து நீங்க அக்காவுக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு உடனே தீபு வந்து சொல்றான். அதாவது வீட்டுக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஸ்காலர்ஷிப்னு சொன்ன உடனே அக்கா கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பையன்ல இவன் சொல்றான். अरे नहीं नहीं, लड़कियों को पढ़ाने की आवश्यकता नहीं, आप दीपू को ही वजीफा दीजिए, दीपू के पिता बोले. இல்ல இல்ல, கேர்ள்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவசியமே கிடையாது, நீங்க தீபுக்கே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுங்க அப்படின்ட்டு தீபுவோட அப்பா சொல்றாரு. अगर दीदी पढ़ाई में मेरी रोज मदद नहीं करती तो मैं कभी नहीं जीतता, दीदी के हमेशा 80% अंक आते हैं, दीपू बोला. உடனே தீபு அதுக்கு சொல்றான், இப்போ அக்கா வந்து எனக்கு படிக்க வைக்கலன்னா நான் வந்து வின் பண்ணியிருக்கவே மாட்டேன், டெய்லி எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா படிக்கிறதுக்கு. அக்கா வந்து எப்பவுமே 80% மார்க் வாங்குவாங்க அப்படின்ட்டு தீபு சொல்றான். इसका अर्थ है कि दीपू से अधिक होनहार निम्मो है, उस पुरुष ने कहा. அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா தீபு வந்து 70 மார்க்ஸ் வாங்குறாங்க, 70%, அக்கா வந்து 80%. ஸோ தீபுவை விட அக்கா தான், நிம்மு தான் வந்து ரொம்ப டேலண்டட்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மேல் மெம்பர் சொல்றாரு. நிம்மோ தபி சாய் லேக்கர் ஆயி, அப்போதான் நிம்மு வந்து அப்பா அம்மா வந்து டீ போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து எடுத்துட்டு வராங்க, இவ வந்து எடுத்துட்டு வரா நிம்மோ. निम्मो बताओ क्या तुम पढ़ना चाहती हो, पुरुष सदस्य ने निम्मो से पूछा.
நிம்மு சொல்லு, உனக்கு படிக்க விரும்புறியா நீ அப்படின்ட்டு அந்த மேல் மெம்பர் வந்து निम्मू किटा केकराரு. जी मैं डॉक्टर बनना चाहती हूँ ताकि गांव गांव जा सकूं जहां कोई भी डॉक्टर या कोई सरकारी आरोग्य केंद्र नहीं है, वहां के लोगों का इलाज कर सकूं. ஆமா, நான் வந்து ஐ வுட் லைக் டு பிகம் எ டாக்டர் ஸோ தட் ஐ கேன் கோ டு வில்லேஜ். நான் வந்து எல்லா கிராமத்துக்கும் போய் அங்கே எங்கெங்கெல்லாம் டாக்டர் இல்லை, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ்லாம் இல்லாத அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிம்ம வந்து சொல்கிறா. அரே லட்கி பி கஹி டாக்டர் பன் சக்தி ஹே, பிதாஜி சில்லாயே. ஏய், கேர்ள் கூட எங்கேயாவது, பொண்ணுங்க கூட ஏதாவது டாக்டர்லாம் ஆக முடியுமா அப்படின்ட்டு அப்பா வந்து திட்டுறாரு, கத்துறாரு. क्यों नहीं बन सकती? दीदी पढ़ाई में अच्छी हैं, सबकी मदद करती हैं. आप गिर पड़े थे तब दीदी ने ही रोज पट्टी बदलकर आपकी सेवा की थी, है ना अम्मा? दीपू भी अब निडर हो गया. why not she become doctor? ஏன் அவளால டாக்டர் ஆக முடியாது? அக்கா நல்லா படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை கூட கீழே விழுந்துட்டீங்கல்ல, அப்போ அக்கா தான் தினமும் உங்களுக்கு பேண்டேஜ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ்லாம் பண்ணாங்க இல்லையாம்மா அப்படின்ட்டு தீபு வந்து இப்போ வந்து ரொம்ப பயமே இல்லாமல் தைரியமாக போல்டாக சொல்கிறான். அம்மானே ஹாமே சிர் ஹிலாயா. அம்மாவும் ஆமா அப்படின்ட்டு தலையாட்டினாங்க. அப் கியா கரே, சாரோங் சதஸ்ய ஆபஸ் மே போலே. நவ் வாட் டு டூ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது யாருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. தீதி கோஹி வசீஃபா தீஜியே, அக்காவுக்கே வசீஃபா கொடுத்துருங்க, ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்க. முझे तो पिताजी पढ़ाएंगे ही, पर पैसों की कमी का बहाना बनाकर दीदी का विद्यालय छुड़वा देंगे. தீபு பார் பார் அனுநய் கர் ரஹா தா. என்னை வந்து அப்பா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க, ஆனால் அக்கா வந்து காசு இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஸ்கூல்ல இருந்து எடுத்துருவாங்க, படிக்க விடாம நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தான் தீபு. हम एक दो दिन बाद फिर आएंगे कहकर वे जाने लगे. நாங்கள் 1-2 நாள் கழிச்சு திரும்ப வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சன்ஸ்தா லோக், அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தாங்களே அவங்க போயிட்டாங்க. தீபு உன்கே பீச்சே பீச்சே, அவன் தீபு வந்து அவங்க பின்னாடியே அப்படியே பின்னாடி அவங்க பின்னாடியே जाकर यही कहता रहा कि दीदी को ही वजीफा दीजिए. தீபு வந்து அந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் பின்னாடியே போயிட்டு அக்காவுக்கு கொடுங்க ஸ்காலர்ஷிப், அக்கா கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பிதாஜி 2 दिन गुस्से में चुप रहे. அப்பா வந்து 2 நாளா கோபத்தில் அமைதியா இருந்தாரு. अम्मा निम्मो को डांटने की कोशिश करती पर दीपू उन्हें चुप करवा देता. அம்மா வந்து நிம்முவை திட்டுறக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனா தீபு அதை தடுத்துட்டே இருந்தான். 2 दिन बाद संस्था के चारों लोग वापस आए. 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனோட 4 பேரும் திரும்ப வந்தாங்க. उन्होंने दीपू और निम्मो दोनों को बुलाया. அவங்க தீபு அண்ட் நிம்மு 2 பேரையும் கூப்பிட்டாங்க. हमारी संस्था ने निश्चय किया कि वजीफा निम्मो को, எங்க ஆர்கனைசேஷன் வந்து have decided that ஸ்காலர்ஷிப் வந்து நிம்முக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது யார் நடுவில் சொல்றா, नहीं नहीं यह सही नहीं है, पिताजी बीच में ही बोल पड़े. அது குறுக்கிட்டு அப்பா வந்து நடுவுலே சொல்றாரு, இல்ல இல்ல இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. यही सही है, दीपू उछल कर ताली बजाने लगा. இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு தீபு வந்து ஜம்ப் பண்ணிட்டே கிளாப் பண்றான். शाबाश दीपू, एक महिला बोली. वाकई तुम नेक और सही बात कहते हो दीपू, इसलिए निम्मो के साथ साथ हम तुम्हें भी वजीफा देंगे. சூப்பர் தீபு, குடோஸ். நீ வந்து ரொம்ப நோபல் அண்ட் கரெக்டான விஷயத்த தான் சொல்ற தீபு, அதனால தான் நிம்மு கூடவே உனக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அப்படி வி வில் கிவ் ஸ்காலர்ஷிப் டு யூ ஆல்சோ அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. பர் ஆப்கா நியம், தீபு ஹைரான் ஹோக்கர் போலா. அப்போ உங்களோட ரூல்ஸ் என்னாச்சு, ரூல்ஸ் அப்படின்ட்டு தீபு சர்ப்ரைஸ்டா கேட்குறான். ஏன்னா அவங்க ரூல்ஸ் படி ஃபேமிலியில் ஒருத்தருக்கு தான் ஸ்காலர்ஷிப்ல, அதனால அவன் ஆச்சரியத்தோட கேட்குறான்.
हमने न्याय के लिए इस बार नियम को एक तरफ कर दिया है, वे सभी एक सुर में बोले. நாங்க நியாயத்துக்காக இந்த தர ரூல்ஸை சைடில் வச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் எல்லாரும் ஒரே டோன்ல சொன்னாங்க. दीपू खुशी से दीदी के गले लग गया. दीपू ரொம்ப ஹாப்பியா அக்காவை ஹக் பண்ணா. अब दोनों भाई बहन खूब पढ़ना, माँ ने कहा. இப்போ ரெண்டு பிரதர் அண்ட் சிஸ்டரும் ரெண்டு பேரும் நல்லா படிங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. पिताजी भी अब बात समझ गए थे. அப்பாவுக்கும் இப்போ விஷயம் புரிஞ்சிருச்சு. दोनों भाई बहन ने माँ पिताजी के चरण छुए. அக்கா தம்பி ரெண்டு பேருமே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. सारांश समरी ऑफ द लेसन. एक निजी संस्था द्वारा बाल तथा कन्या विद्यालय में एक परीक्षा ली गई. ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல எக்ஸாம் வந்து நடத்தினாங்க. उस संस्था के नियमानुसार परीक्षा में प्रथम आने पर छात्र छात्रा को वजीफा दिया जाता था, जिससे वे सरकारी खर्च पर जितना पढ़ना चाहे पढ़ सके. அவங்க ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் படி இப்போ எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வர என்னது மேல் ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அது வச்சு அவங்க வந்து கவர்மெண்ட்டோட பணத்தை வச்சு அவங்க எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளோ படிச்சுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்டு. दीपू तथा उसकी दीदी अपने अपने विद्यालय में प्रथम आए. दीपूவும் அவனோட அக்காவும் அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க. संस्था के नियमानुसार एक परिवार से एक ही बच्चे को वजीफा मिल सकता है. அந்த ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் படி ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தைக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியும். दीपू के माता पिता बेटे को वजीफा दिलवाने के लिए अनेक तर्क दे रहे थे. दीपूவோட அந்த பையன் இருக்காங்க, அவனோட அப்பா அம்மா வந்து பையனுக்கு தான் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. दीपू अपनी दीदी के प्रति होने वाले इस अन्याय से दुखी था. ஆனால் தீபு வந்து தன்னுடைய அக்காவுக்கு இவ்வளவு வந்து இன்ஜஸ்டிஸ் இழைக்கிறத பார்த்துட்டு he was feeling very sad. अंत में संस्था वालों ने अपने नियम को तोड़ते हुए दोनों भाई बहन को वजीफा देना स्वीकार कर लिया. இந்த எண்ட் அந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் வந்து அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி ரெண்டு பேருக்குமே, அதாவது அக்கா தம்பி ரெண்டு பேருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. पाठ संदेश, मैसेज गिवन बाय द लेसन. स्त्री शिक्षा समाज की उन्नति के लिए महत्वपूर्ण है. गर्ल्स एजुकेशन इन द सोसाइटीயோட डेवलपमेंट और प्रोग्रेस க்கு ரொம்ப इट्स वेरी इम्पोर्टेंट. अनमोल वचन, वैल्यूबल वर्ड्स. एक शिक्षित स्त्री पूरे परिवार को शिक्षित कर सकती है. और एजुकेटेड विमेन வந்து will educate the full family. ஒரு கேர்ள் தான் இன்னும் ஃபுல் ஃபேமிலியவே எஜுகேட்டட் ஆக்க முடியும். தேங்க்யூ.